அங்க இருக்கிற போட்டோகிராஃபர் எல்லாம் என்ன நிக்க வச்சு விதவிதமா போட்டோ எடுத்து அவங்க கடை வாசல்ல மாட்டி வச்சு கஸ்டமர்ஸை இழுப்பாங்க. அது ஒரு காலம். கடை வாசல்ல திருஷ்டிக்கு மாட்டி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு. வாமா வாமா. ஸ்ட்ரைட்டா நில்லுங்க சார். போட்டு விடுங்க. ஹீரோ மாதிரி இருக்கனா? என்ன மாமா ரெடியா? நான் ரெடியா தான் இருக்கேன். மாயா கொஞ்சம் இருமா. ஏய் பத்மா, அத்தையே எடுத்துக்கிட்டாங்க, நீ எதுக்கு இப்படி வீம்பு பிடிச்சு நின்னுகிட்டு இருக்க? வா வந்து எடுத்துக்கோ. இந்த பாரு, என் போட்டோ மட்டும் தனியா தொங்குனா வர்றவங்க போறவங்க எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்கல்ல. வந்து பக்கத்துல நில்லு. அப்பதானே நம்ம போட்டோவை பார்த்து அடுத்த சந்ததிக்கு நம்ம ஹிஸ்டரி எல்லாம் சொல்ல முடியும். மாயா, இவ சரிப்பட்டு வரமாட்டா. இவ வர மாதிரி தெரியல. நீ என்ன தனியா வேடு. இருங்க, நானும் வரேன். பாத்தியா, இப்படி கூப்பிட்டா தான் வருவா. ஆமா, வந்து பக்கத்துல அம்சமா நில்லு. எதிர்கால சந்ததிக்காக தான் நான் இந்த போட்டோவே எடுக்கிறேன். மேக்கப் வந்து கொஞ்சம் பவுடர் அடிச்சு விடுறீங்களா? உனக்கு எதுக்குமா பவுடரு? இப்பவே அழகா தான் இருக்க. மாமா, அழகுக்கு அழகு சேருமா. கொஞ்சம் டச் பண்ணி விட்டுரு. ஐயோ போதுமா, என்ன விட இவ்வளவு அழகா காட்டாத. போதும் போதும், நீ போ. ஓகே சார். அழகா இருக்க, என் கண்ணே பற்றும். சூப்பரா இருக்க. மாமா ரெடியா? ரெடி மாயா, ரெடி. ஓகே அண்ணா ஸ்டார்ட். ஓகே மேடம், ஓகே. ஸ்டார்ட். மாமா ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா உட்காருங்க. ஷோ, அதிக பிரசங்கத்தனம் பண்ணாம அமைதியா உட்காருங்க. ஒழுங்கா உட்காருங்க. என்னங்க கேளுங்க. ஐயோ, நான் எப்படி கேட்க முடியும்? அங்க பாரு, அண்ணன் நிக்கிறாரு. அப்ப எப்ப எடுக்கிறது? இரு இரு, எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி அவளே நம்மள கூப்பிடுவா. ஒருவேளை கூப்பிடலன்னா? அட கூப்பிடுவா, இரு பொறுமையா. போதும் போதும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மாயா, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கங்க மாமா. சின்ன பத்மா, இந்த கண்ணாடி போடுங்க. செமையா இருக்கும். அம்சமா இருக்கு. ஓகே மாமா, போதும். ஸ்பெக்ஸ் தரியா? மாயா, அவ்வளவுதான். இந்த வீட்டோட முக்கியமானவங்களை எல்லாம் போட்டோ எடுத்துட்டேன். மத்தவங்க வர்றது கொஞ்சம் சந்தேகம்தான். நீ அடுத்த கட்ட வேலையை பாரு. மாயா, ஏதோ ஆசைப்பட்ட, அதுக்காக எடுத்துக்கிறேன். பார்வதி வா வா. சாம்பிளுக்கு ஒரு போட்டோ எடுத்துப்போம். ஏன்னா நாளைக்கு நம்மள யாரும் குறை சொல்லிடக்கூடாதுல்ல. ஏமாச்சா, உங்களை கூப்பிடவே இல்லையே. நீங்களா வந்துட்டு என்ன சீன் போடுறீங்க?
நீங்க மச்சம், கொஞ்சம் வாங்களேன். ரெடியா? ரெடி மாயா. அப்போ நீ வா. போடா. கை போட்டுக்கோங்க. கையா? இப்படி இப்படி. கையா? அவ போடணுமா நான் போடணுமா? நீங்க போடுங்க. நான் போடணுமா? ஐயோ போதும் மச்சா, பொழுது போயிரும் போல. வாங்க. இல்ல இல்ல, இத்தனை போட்டோ எடுத்தாதானே நல்ல போட்டோ ஒன்னாவது கிடைக்கும். நமக்கு தேவை என்ன, ஒரே ஒரு நல்ல போட்டோ தானே. உட்காருங்க. உட்காரலாம் உட்காரலாம் உட்கார். ஏய், அம்மா கூட போய் உட்காரு போ. இது போதும். அட, கேட்காமலேயே ஹிட் விக்கெட்ல அவுட் ஆயிருவார் போல. மாயா, நீ பசங்களெல்லாம் நிக்க வச்சு போட்டோ எடுத்துரு. சரி பெரியம்மா. கார்த்திக், வந்துட்டீங்களா? வந்துட்டேன். உள்ள வாங்க. சரி, இந்த வரேன். அப்போ இங்க வா. சொல்லுங்கக்கா. தானா மேல இருக்கா, போய் கூட்டிட்டு வா. கார்த்திக் வாங்க. கார்த்திக்கு சொல்லி அனுப்பாம கார்த்திக் வானா அவர் எங்கிருந்து வருவாரு? இல்லாதவர வான்னு மாயா கூப்பிட மாட்டா. அவர் வந்திருப்பாரு. அவர் எப்படி வருவாரு? இவர் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. ஏய், பார்த்தல, அதான் மாயா. ஆரம்பிக்கலாமா? ஓகே. சரி, முதல்ல கொஞ்சம் கேஷுவலா போட்டோஸ் எடுத்துக்கலாம். சீனு, நீ ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? போய் Dress மாத்திட்டு வா. போடா சீனு. போடா. கார்த்திக், அதெல்லாம் வேண்டாம். கார்த்திக், எல்லாரும் எடுக்கிற மாதிரி நாம ரெகுலர் போட்டோஸ் எடுக்கல. சாதாரணமா எடுத்துட்டு அப்புறமா சிஸ்டம்ல நீங்க நினைக்கிற மாதிரி பண்ண போறோம். வேற போஸ் கொடுங்க. எடுங்கண்ணா. உட்காருங்க. உட்காருங்க. ஓகே. சரி, சாரு, நீங்க போங்க. சீனு வரலாம். சாரு வா.
மாயா மாயா ஒரு நிமிஷம். எங்க வாங்கல. ஏமா ஒழுங்கா பொடிமா. சரிம்மா. என்னம்மா நீ பிடிக்கிற? இப்படி பிடிக்கணும். ஓகே okay? மேம், ஓகே மேம். ஐயோ கொஞ்சம் இப்படி பொடி. ஓகேவா? ம் ஓகே மேம். மாயா கொஞ்சம் இங்க வாயேன். என்ன ஒரு சாரு? நிமிஷம் அதை கொடுங்க. மேம். கொடுங்க. நீங்க போங்க. ஓகே மேம். ம் இந்த கண்ணாடியை கொஞ்சம் பிடிக்கிறியா? இப்படி உன்னை எடுபடியா வச்சு பார்க்கணும் தான் எனக்கு ஆசை. மாயா போதும். சரி போலாமா? மாயா ஒரு நிமிஷம். முதுகுக்கு பின்னாடி ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. தொடச்சு விட. இது வர போதும். தேங்க்ஸ். போட்டோ எடுக்கலாங்க. ஆரம்பிக்கலாம். இப்போ ரெடியா? ரெடி. பக்கத்துல வாங்க சீனு. நீங்க அப்படி திரும்புங்க, நான் இப்படி. இப்போ உட்காருங்க. உட்காருங்க சீனு. மேடம், அந்த செப்பல் ஃப்ரேம்ல இருக்கு, கொஞ்சம் வெளியே எடுத்து வைக்கணும். சரிங்க. மேடம், அந்த இடத்துல வைக்க வேண்டாம், வெளியில வச்சிருங்க. ஓ மாயா, இந்த செப்பலை கொஞ்சம் எடுத்துட்டு போயேன். ஃப்ரேம்ல தெரியுதா? சரி. மாயா மாயா ஒரு நிமிஷம். நீ எதுக்கு அவளோட செருப்பை உன் கையில் எடுத்துட்டு போற? கேமராமேன் ஃப்ரேம்ல தெரியுதுன்னு சொல்றாரே சீனு. ஃப்ரேம்ல இருக்கோ இல்ல கேமரால இருக்கோ, அது அவதான எடுத்து வைக்கணும். நீ எதுக்கு எடுத்துட்டு போற? உன் செருப்பை உன்னால எடுத்துட்டு போய் வைக்க முடியாதா? செருப்பை எடுத்த இடத்துல போடுமாயா. இருக்கட்டும் சீனு. போடுன்னு சொல்றேன்ல. சாரு, எடுத்து ஓரமா வச்சுட்டு வா. என்ன சீனு, நான் சொன்னதுக்கு அவளே கோவப்படல, நீ இப்படி டென்ஷன் ஆகுற? சாரு விடு, நான் பேசிக்கிறேன். சீனு, இது இன்டென்ஷனா சொன்னதில்ல, வேலை முடியணுமேங்கிற ஆர்வத்துல கேஷுவலா சொன்னது. போட்டோ ஷூட்டுங்கிறது ஒரு ஹாப்பி மூமெண்ட். இங்க வந்துட்டு எதுக்கு டென்ஷன் ஆயிக்கிட்டு? எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துக்கோ. இது
அவ வேணும்னே சொன்னது மாயா. அவ நினைச்சிருந்தா அந்த செருப்பை அவளே ஃப்ரேம்க்கு வெளியே தூக்கி போட்டிருக்கலாம்ல. சீனு, உங்களை கட்டிக்க போறவன் நான். உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். நீ இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணுனா இவ இந்த வீட்டோட பொண்ணு. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். உனக்கான மரியாதை எப்படி முக்கியமோ அதே மாதிரி அவளுக்கான மரியாதை இங்க முக்கியம். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. உன் செருப்பு எடுக்க சொன்னதுக்கு முதல்ல மாயா கிட்ட மன்னிப்பு கேளு. கேக்கலனா நீ மட்டும் தனியா நின்னு போட்டோ எடுத்துக்கோ. விடு சீனு, ஏன் இது இப்படி பெருசாக்குற? இதில் நீ தலையிடாத. அவ சாரி கேட்டாதான் இந்த போட்டோ ஷூட்டே நடக்கும். சாரி மாயா. சரி எடுங்க. வா கிட்ட வா. நான் உன்னை கட்டிக்கிட்டாலும் அவளுக்கான மரியாதை நீ கொடுக்கலனா நான் கேட்க தான் செய்வேன். ஏன்னா அவ இந்த வீட்டு பொண்ணு மட்டும் கிடையாது, அவ என்னோட ஃப்ரெண்டும் கூட. கல்யாணம் முடியட்டும். ஒன்னும் மட்டும் இல்ல, உன்னோட சேர்ந்து ஆடுற உன் மொத்த குடும்பத்தையும் வச்சு செய்றேன்டா. ஓகே, கெட் ரெடி. சீனு, நீங்க அப்படியே திரும்பிக்கோங்க. ம். நீங்க எடுத்துட்டுருங்க, நான் வந்துடுறேன். ஆ. சாரி பெரியப்பா. நம்மள மீறி நடக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தரை மதிக்காம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கறது சரியானதில்லை. யாரோட மனசும் கோணாம, யாருக்கும் எந்த சங்கடமும் வராம இந்த கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் நான் செஞ்சேன். இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட பொண்ணும் பையனுக்கும் என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன். இதுல என்னோட விருப்ப வெறுப்புன்னு எதுவுமே இல்லை. அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. பர்மிஷன் தரமாட்டேன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஒரு பக்கம் பார்த்தா நான் நீங்க சொன்ன வேலையை தான் பார்த்திருக்கேன். அதனால அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். இன்னொரு பக்கம் நான் உங்க பேச்ச கேட்கல, அது தப்பு தான். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா. அதான் நீ பதில சொல்லிட்டியே. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அது சரின்னு தோணுச்சுன்னா
அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுக்காக நான் எனக்கு தோணுற விஷயத்த நான் சொல்லாம இருக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிற சில விஷயங்கள் கரெக்ட் தான். அதை நான் மாத்திக்க மாட்டேன். வீட்ல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நீங்க மட்டும்தான் வந்து போட்டோ எடுக்கல. நான் உனக்கே தெரியல நான் வரமாட்டேன்னு. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வரமாட்டீங்கன்னு. நீங்க எனக்காகவோ இல்ல தனா சீனுக்காகவோ வர வேண்டாம். ஆனா இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க வந்துதான் ஆகணும். பெரியம்மாக்காக. இந்த வீட்ல உங்க 2 பேரோட கல்யாண போட்டோ கூட கிடையாது. ஏன்னா அந்த கல்யாணம் போட்டோ எடுக்கிற ஒரு சூழ்நிலையில நடக்கல. வீட்ல இருக்கிற எல்லாருமே போட்டோ எடுத்துட்டாங்க. நீங்க 2 பேரும் தான் போட்டோ எடுக்கல. பெரியம்மாவோட மனசுல ஆசைகள் இருந்தாலும் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. எங்களுக்காக இல்லைனாலும் நீங்க பெரியம்மாவுக்காக அவங்க கூட நின்று ஒரே ஒரு போட்டோவாவது எடுக்கணும். நீங்க வந்தா போட்டோ எடுக்கலாம்னு அங்க பெரியம்மா காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான்.